ஹாய் ஹலோ வெல்கம் பேக் காய்ஸ். நான் தான் உங்கள் அரேஸ் கிராஃப்ட் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் 1.20 ஹார்ட்கோர் சீரீஸ் தான் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இந்த சீரீஸ் ரொம்ப நாள் நீடிக்க பார்க்குறேன். ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளே. ஸோ இப்போ இந்த வேர்ல்டு பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மைண்ட் கிராஃப்ட் ஹார்ட்கோர் அப்படின்னு வச்சுருக்கேன். அதாவது ஹார்ட்கோர் 1, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண மைண்ட் கிராஃப்ட் ஹார்ட்கோர் வேர்ல்டு இது. ஸோ இந்த வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் சர்வை ஆக போகிறோன்னு தெரியல. ஸோ நம்ம வேர்ல்டு க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே என்ன பயம் கிடைக்குது அப்படின்னு போய் பார்ப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரூஸ் ஃபாரஸ்ட்டில் தான் ஸ்பானாக இருந்தேன். ஸோ இந்த ஸ்பான் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிடுச்சு, ஏன்னே தெரில. ஸ்க்ரீனை திருப்பவே முடியல. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு அதை சரி பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ சரி பண்ணிட்டேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். வுட்டு கலெக்ட் பண்ணுறது, வுட்டை கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம ஸ்டோன் மைண்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஸ்டோன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். கிடைக்கிற மாதிரி தெரியல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துக்கு வந்து லாக்ஸை வந்து பிளாங்க்ஸாக மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் ஒன்று, அப்புறம் ஸ்டிக்ஸ் 8 ஸ்டிக்ஸ் செஞ்சுக்கிட்டேன். ஸோ கிராஃப்டிங் டேபிள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிகேக்ஸ் மட்டும் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோன் மைண்ட் பண்ணுறது பிகேக்ஸ் தான் மைண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 3 பிளாக் கீழே தோண்டி போனால் நமக்கு ஸ்டோன் கிடச்சிடும். ஸோ அங்கே இருக்கிற ஸ்டோனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோடு இருந்திருக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் பிகேக்ஸ் இந்த மைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மேலே ஸ்டோன் பிகேக்ஸ் இடான்னு சொல்லி போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம அந்த கோல் ட்ரெஸ் பார்த்திங்களா, கோல் மைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலை மைண்ட் பண்ணிட்டு கைஸ். ஸோ கோலை மைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டேன். சரி நம்ம நைட் ஆகிறதுக்குள்ளே எப்படியா பெட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீப் இருக்கான்னு தேடி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீப் கிடச்சி. ஸோ அந்த ஷீப் வந்து பார்த்திங்கன்னா அருகியாக செலவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப தூரமாக நடந்து போயிருந்தேன் கைஸ். ஷீப் கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஷீப் ஸ்பான் ஆச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும் அதுக்கு அது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஷீப் இருந்துச்சு. அதில் அந்த ஒயிட் ஷீப் மட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்மளுக்கு ஒயிட் ஷீப் தான் தேவை, ஏன்னா பிளாக் ஷீப் தேவையில்ல. ஸோ ஒயிட் ஷீப் மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஷீப் மட்டும் பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தேவைப்படுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சு ஃபர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டை குக் பண்ண போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பெட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு செஞ்சேன் கைஸ். அப்போ நம்மளுக்கு ரெட் கலர் பிடிக்கும் அப்படிங்கிற ரெட் கலர் பெட்டு செஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் குக்கு வந்துச்சு. ஐயோ ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நைட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம், இங்கே தூங்கலாம் முடிவு பண்ணிட்டேன் கைஸ். இங்கேயே பெட்டை போட்டு பார்த்திங்கன்னா இந்த வியூ செம்மாலாக இருந்துச்சு. ஸோ அப்படியே அந்த வியூவை பார்த்துக்கிட்டே தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் எழுந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இது குக் பண்ண போட்டேன். நமக்கு ஃபுட்டு நிறைய தேவைப்படுது. இப்போ எங்கடா போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இதுக்கப்புறம் வில்லேஜ் தேடி போகலாம், ஏதாவது வில்லேஜில் பக்கத்துலேயே நம்ம எங்கேயாவது டேரா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் தேடி போயிட்டுருந்தேன் கைஸ். நானும் போகிறேன் கிடைக்கிற மாதிரியே தெரியல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு வில்லேஜ் கிடச்சிருக்கு கைஸ். அங்கே பாருங்கள் வில்லேஜ் தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்கள் வில்லேஜ். நம்மளக்க பார்த்தீங்களா, பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 அயன் இருந்துச்சு. அதை போய் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவனுக்கு அயனில் வந்து ஃபஸ்ட்டு ஷீல்டு செஞ்சுக்கும். இல்லை ஹார்ட்கோர் அப்படிங்கிறதுனால ஒரு தட்டி செத்தாக மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டு இங்கேருந்து அயனை மட்டும் எடுத்துக்குவோம். ஏன்னா ஷீல்டு செட் நமக்கு கன்ஃபார்ம் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹார்ட்கோர் முக்கியமானதே ஷீல்டு தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வில்லேஜில் என்ன ரூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லூட்டு தேடி போனேன். எவ்வளோ எதுவும் கிடைக்கல. பொட்டேட்டோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கைஸ் இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜரோட பிளாக் ஸ்மித் வீடு இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் அயன் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஃபுட்டு அந்த வில்லேஜ் இருந்தால் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த பொட்டேட்டோஸ் வீட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு ரொம்ப தூரமாக தள்ளி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தூரமாக போயிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரூயின் பொருள் என் கண்ணில் மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த ரூயின் பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லூட்டே கிடச்சிச்சு. நீங்களே பாருங்கள்.
ஸோ அப்படியே பக்கத்துலேயே ஒரு இடம் பார்த்தேன். அந்த இடம் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரூஸ் இருந்துச்சு. இந்த ஸ்ப்ரூஸு ஓகே நல்லா இருக்கு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செட்டிலாலாம் பார்த்தேன். பட் இங்கே ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா. ஸோ ஆப்போசிட் கறிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் கறி வந்துட்டேன் கைஸ். இங்கேயே பெட்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னஸ் அப்புறம் அதெல்லாம் வைக்கலான்னு பார்த்தேன். பட் இருங்க ஃபஸ்ட்டு தூங்கிக்குவோம். நான் நைட் ஆகிடுச்சுன்னா மாப்ஸ் வந்துடுவானுங்க, அப்புறம் கடுப்பாயிரும். ஸோ 2வது நாளும் தூங்கிட்டேன் கைஸ். இன்றைக்கி தூங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். கிராஃப்டிங் டேபிள் அப்புறம் ஃபர்னஸ்லாம் செஞ்சு மைனிங் பண்ணணும்னு நினச்சேன் கைஸ். ஏன்னா இப்போ நம்ம சீக்கிரமாக ஃபுல்லாக அயன் ஆர்மர் மாறணும். ஏன்னா இந்த எபிசோடோட கோலே அதுதான், நம்ம அயன் ஆர்மர் ஃபுல்லாக மாறணும். ஸோ அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் ஷீப் அப்புறம் அதெல்லாம் இருந்துச்சு, அதையும் போட்டு போயிருந்தேன் கைஸ். இதை பார்த்து பார்த்தீங்கன்னா அயன் குக் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா ஷீல்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஷீல்டை செஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நாள் ஷீல்டாக சுற்றிட்டு இருந்தேன். சரி அதை விடுங்க, இப்போ ஷீல்டு செஞ்சுக்கிட்டேன் கைஸ். பார்த்தீங்களா ஷீல்டை பார்த்தீங்களா எப்படி எனக்கு தான். ஸோ அந்த ஷீல்டையும் செஞ்சுட்டு மைனிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேவையான ரிசோர்ஸ்லாம் எடுத்துருந்தேன். ஸ்குவாடு அப்புறம் பிஎக்கு எடுத்துக்கிட்டேன் மைனிங் பண்ணுறதுக்கு. ஸோ அப்புறம் என்ன கைஸ் மைனிங் தான். வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவ் இருந்துச்சு. இந்த கேவ் நிறையாவே ரீசோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே குதிச்சிட்டேன். ஸோ ஸ்டார்டிங் இறங்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. என்னடா ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே போய் சேர்ந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய கேவ் கைஸ். இப்போ நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேசுங்க. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா சைடில் அயன் இருந்துச்சு. சரி அதை மைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மைண்ட் பண்ணிட்டேன். சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்களே பாருங்கள் நான் எப்படி அயன் மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு. மைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். வயசுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மைண்ட் பண்ண அயனெல்லாம் வந்து உருக்கிப்போம். ஏன்னா கேவில் மாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே ஸ்பான் ஆகுது. ஸோ அந்த அயனை உருக்கிட்டு நான் ஃபுல் அயன் ஆர்மர் கூட நான் வந்து பார்க்குறேன் கைஸ். ஆர்மர் ஃபுல்லாக செஞ்சுட்டேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு சரி நம்ம கேவ் விட்டு வெளியே போகலாம், நமக்கு கிடைச்ச அளவு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிடைச்ச அயனை வச்சு கேவ் விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். போய்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்திங்கன்னா நிறைய அயன் கண்ணில் பட்டுச்சு. சரி போகும்போது ஏன் சும்மா போகணும், இருக்கிறத எடுத்துகிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிடச்சதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டேன் கைஸ். எப்படியோ ஆனால் வரத்துக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீப்பர் போயிட்டு இருந்துச்சு. அதே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அயன் இருக்குன்னு. இந்த பக்கம் பக்கத்துலேயே நிறைய அயன் இருந்துச்சு. ஸோ இந்த கேவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு கேவு. இந்த கேம் சரி இந்த சீடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லக்கியாகவே இருக்குது. ஸோ சீடு வேணுன்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் கொஞ்சம் அயன் இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு மேலே போவோம். இது வேறு மெசேஜ், சரி அதை விடுங்க. இந்த அயனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு பாருங்கள் எத்தனை அயன் கிடைக்குதுன்னு. 1-2 வயசு ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 அயன் கிட்ட கிடச்சிருங்க வயசு. எப்படியாவது பாருங்கள் எவ்வளோ அயன் இருக்குன்னு. சரி இந்த அயனை எடுத்துகிட்டு பார்த்தா அங்கே பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறானுங்க பாருங்கள் நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வழியாக எலிவேட்டர் மாதிரி மேலே வந்துட்டேன் கைஸ். இப்படியோ டாப்புக்கும் வந்துட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அதாவது எடுத்த அயனை வந்து ஃபர்னஸ் எங்கதான் ஃபர்னஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபர்னஸில் ஒர்க்கை போட்டு ஸோ கைஸ் இன்றைக்கான எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. அயன் ஆர்மர் ஃபுல் அயன் ஆர்மர் பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் கட்ட போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து பார்க்குறோன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் கன்ஃபார்ம் வரும். ஸோ நம்ம கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ நாள் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்.